நம்ம டைரக்டர் வினோத்தோட ஒன்று ரெண்டு ரீசெண்ட் டைம்ல உள்ள இன்டர்வியூஸ் நான் கொஞ்சம் பார்த்துருந்தேன். அவர் அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே நிறைய கருத்துக்களை எல்லாம் சொல்ல வந்திருக்காரு. அந்த கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அதை அப்படியே விட்டுருங்க. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. இப்போ ஒருத்தன் பொய் சொல்றான், அவன் ஜெயிச்சிடறான்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவனால உண்மையை பேசி ஜெயிக்க முடியல, அவனும் பொய் சொல்றான். இப்ப பொய்களுக்கு இடையில சண்டை வரும். ஒரு நாடே பொய்களை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் ஆக ஆரம்பிக்கும். மக்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அன்பானவர்கள். ஏன்னா தப்பு பண்ணா கூட பாவம் பல பேரை மன்னிச்சு மக்கள்கிட்ட எனக்கு எப்பவுமே கேள்வி பதிலாக மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருக்கும், அவர் ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒன்று பேசுவார். அவங்க எமோஷ்னலாக ஆகி அவங்க வந்து நின்று அவன் பாவம்பான்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும் அவங்ககிட்ட. ஸோ ஒரு பெரும் கருணை வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அவங்ககிட்ட இருக்கிற அந்த பெரும் கருணை வந்து அவங்கள ஆள்றவங்க கிட்டே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்போ ஒரு செய்தி எப்படி சொன்னால் ஒருத்தனை அட்ராக்ட் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த செய்தி துறையில் பெரும் முதலாளிகள் வந்துட்டதுனால அப்போ முதலாளிகளுக்கு சாதகமாக நம்மளை திங்க் பண்ண வைக்கிற வேலையை வந்து சோஷியல் மீடியாக்கள் ஒரு பக்கம் செய்யுது. அப்போ சோஷியல் மீடியா மேலே கவனமாக இருக்கணும். அது குறிப்பாக குழந்தைகள், குறிப்பாக 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவை வச்சு டிசிஷன்ஸ் எடுக்கிறத குறைச்சிக்கணும். அவங்க வந்து அதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்குள்ளே டிசிஷன்ஸ் எடுத்து பார்த்து நம்ம எடுத்த டிசிஷன் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு பேட்டர்ன் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா தான் சோஷியல் மீடியா வச்சு டிசிஷன்ஸ் எடுக்கிறத பண்ணணும்னு நினைக்கிறேன்.